பிரைஸ் லார்ட். ஜீசஸ் என் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 52 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கு ஆண்டவங்களோட பேசுகிறாங்க வார்த்தை சங்கீதம் 91:10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, நீங்க கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான பாத்திரமா இருக்கிறதுனால உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடாது, வாதை உங்க கூடாரத்தை அணுகாது. ஆமென். அப்ப ஏன் எங்களுக்கு பலவீனம் வருது அப்படின்னு சொன்னா, சில காரியங்களில் தேவன் மகிமைக்கென்று சில காரியங்களை தேவன் அனுமதித்துள்ளார். ஆனா அந்த அந்த காரியத்தை உங்களை வச்சே பிசாசு அதை தடுத்து போடுவான். காரணம் பயம். பயம்ன்ற காரியம் நம்மளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தேவனாவும் மகிமைப்பட முடியாது. ஏன்னா நம்மளே அதை தடுத்து விடுவோம். காரணம் பயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அந்த பயத்தினால பிசாசு அப்படியே அந்த பயம் என்னும்பதை நம்மளுக்குள்ள விதைச்சிட்டா அப்படின்னா அந்த நிலமாகிய நம்மளுடைய இருதயம் அதை ஏற்றுக்கொண்டது, நம்மளுடைய சிந்தியாகிய நிலம் அதை ஏற்றுக்குச்சு அப்படின்னா அது வேகமா வளரும். நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது நமக்குள்ள வேகமா வளர்ந்து கனி கொடுத்துரும். அப்ப கனி கொடுக்கும் பொழுது நம்ம நம்மளுடைய ஆவியானுடைய சத்தத்தை கேட்க முடியாம போயிடும். அப்ப சுயம் வெளிப்படும் போது நம்ம இந்த வியாதிக்குள்ளேயும் பலவீனத்துக்குள்ளேயும் போராட்டத்துக்குள்ளேயும் பிரச்சனைக்குள்ளேயும் மாட்டிக்கிறோம். இப்ப உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒரு நல்ல ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு யோசனை, ஏன் இந்த பக்கம் இந்த கல்லா இருக்க ட்ராக்ல போக கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுக்கிட்டே நீங்க அந்த கல்லான ட்ராக்ல போனீங்கன்னா உங்களால எவ்வளவு தூரத்துக்கு அந்த கல்லான ட்ராக்ல நிம்மதியா போக முடியும்? அப்போ நம்முடைய வாழ்க்கையில நிதானிக்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது. நம்ம என்ன பண்றோம், நம்ம எங்க போறோம்ன்றத நிதானிக்க வேண்டியது இருக்கு. கர்த்தர் இந்த நாட்கள்ல நமக்கு நிதானத்தின் ஆவியை கொடுக்கும்படியாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிற காரியங்கள்ல எங்கள் மூலியமா ஏதாவது தடை வருதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கும்போது கர்த்தர் இந்த நாள்ல அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். நாம் ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாள்ல அற்புதங்களை அடையாளம் செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. தடைகளை நீக்கி போடுகிற முன்பா கடந்து போறதைக்காண்டி ஸ்தோத்திரம். தேவ சத்தத்தை கேட்டு நாங்கள் சித்தம் செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த பயம் என்னும் பிசாச இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் துரத்தி அடிக்கிறோம். எங்களுக்குள்ள பயத்தின் விதைகள் எங்களுக்குள்ள வராதபடிக்கு ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து எங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாதாவின் கிரியைகளை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தி செபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு விரோதமாய் எங்களோட ஆவியாத்மா சரீரத்துக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா பாதாளத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறோம்ப்பா. இது நிமித்தம் ஆண்டவரே வருகிற சமாதான குலைச்சல்கள், எல்லா மன வருத்தங்கள், எல்லா விதமான ஆண்டவரே முன்கோபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வெளியேறி போவதாக. இந்த பயமானது ஆண்டவரே விளைச்சலை கொடுத்து அது பற்பல கனிகளை அதே பயம் என்னும் மரத்துல விதைய செய்து ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அது எல்லாத்தையும் வேரோடு பிடுங்கி போடும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு பிள்ளைகளுக்குள்ள இந்த பயத்தை மேற்கொள்ளுகிற ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். என்னுடைய சமாதானத்தை எனக்கு வைத்து போகிறேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு வைக்கிறக்காண்டி ஸ்தோத்திரம். பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. இந்த பயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு, எங்களுக்குள்ள இருக்க சுபாவத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு தேவ சுபாவம் எங்களை வெளிப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எல்லா பிடிவாதங்கள், எல்லா விதமான வீணான ஆலோசனைகள்ல இருந்து எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. வீணான ஆலோசனை கொடுக்கிற மனிதர்கள்ட்ட இருந்து எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.